வணக்கம். இன்னைக்கு அதிரன் சும்ல புவனேஸ்வர்லேருந்து நாங்கள் தால்சர் எங்களோட ஏரியாவுக்கு வந்துட்டு இருந்தப்போ வழியில் இந்த ஆறு வந்து ஓடிட்டு இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க இந்த கால்வாய். பசங்க வெயிலுக்கு இதமாக கொஞ்சம் நேரம் தண்ணியில் வந்து இறங்கியிருந்தாங்க. அதே மாதிரி அங்கே சின்ன சின்ன மீன்கள் வந்து நிறைய இருந்தனால அதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டனால என்னோடய துப்பட்டா வச்சு ஒரே ஒரு மீனை வந்து நாங்கள் கடைசியாக வந்து பிடித்தோம். அங்கே இருக்கிற கிராமத்தாளுங்க வந்து அங்கே குளிக்கவும் துவைக்கவும் வந்து வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து இவங்க இன்னும் நிறைய மீன் வேணும்னு கேட்டனால ட்ரை பண்ணி பார்த்தாங்க, கிடைக்கல. அப்புறம் இந்த செடியை வந்து அங்கேருந்து பிச்சு கொண்டு வந்து அதிரனுக்கு வந்து அவர் கொடுத்தாரு. பிடிச்ச மீனை வந்து நம்மக்கிட்ட இருக்க வாட்டர் பாட்டிலில் போட்டுட்டு காலில் வச்சுட்டு இங்கே வந்து பானிபூரி இந்த கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. இந்த கால்வாய் வந்து ரொம்ப நிறைய கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. அதே மாதிரி அங்கங்கே படிக்கட்டுகள் வச்சு அந்தந்த கிராமத்தாளுங்க வந்து இங்கே வந்து குளிச்சுட்டும் கால்நடைகளை வந்து மேய்ச்சிட்டும் கழுவிட்டும் வந்து போகிறாங்க. நம்ம ஹைவேஸில் போகாமல் இந்த ஆல்டர்னேட் வழியில் வந்து போனனால ரொம்ப க்ரீனரியாகவும் நல்ல இயற்கை சூழல் அதிகமாகவும் இருக்கும். இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு 3 o'clock மேலே ஆனனால லஞ்ச் சாப்பிட வந்தோம். இங்கே ஒடிசாவில் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து நிறைய வந்து இருக்காது. இந்த தாபா ஸ்டைலில் தான் இருக்கும். ஓகேவாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கும் சரி, க்ளீனாகவும் இருக்காது. பட் இந்த ஹோட்டல் வந்து பார்க்க வந்து நல்லா இருந்தனால இங்கே வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி வந்தோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வெஜ் தாலி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் சாப்பாடு, அப்பளம், இந்த ஊரில் ஸ்பெஷல் அந்த தக்காளி போட்ட ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் பால் பாயாசம், பொரியல், தால், கூடவே வந்து உருளைக்கிழங்கு குழம்பு, பாகற்காய் ஃப்ரை. இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. நம்ம வர வழியெல்லாம் 2 சைடும் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு முந்திரி தோப்புகள் வந்து நிறையா இருக்கும். நாங்கள் February மந்த் இந்த வழியாக வந்தப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம், இந்த பூக்களோட வாசம் அதிகமாக இருந்தது. இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து முந்திரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே வந்து வண்டியை நிறுத்தி வந்து பிச்சுட்டு தான் போகிறாங்க இதை. அதனால் நாங்களும் அதை பார்த்துட்டு நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மரங்கள் இருந்தது. அதுலேருந்து வந்து சில காய்களையும் பழங்களையும் வந்து நாங்கள் பிச்சுட்டு இருந்தோம். உள்ளே நிறைய மரங்கள், அதே மாதிரி பின்னாடி சைடு மேல் சைடெலாம் இருக்குது. நம்மளால் வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, வெறும் முட்களாக இருந்தது. முன்னாடி இருந்த பழங்களை மட்டும் நம்ம பிச்சுட்டு வந்தோம். இந்த மரத்தில் ஃபுல்லாக வந்து நிறைய பழங்கள் இருந்தது மேலெல்லாம். அதை வந்து ஒரு உலுக்கி ஆட்டின பிறகு ரோடு ஃபுல்லாகவும் அந்த இடம் ஃபுல்லாகவும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ஒன்று ஒன்றா வந்து விழுந்துட்டுருக்கு. அங்கே போனால் இன்னொரு கார்காரங்களும் நம்மளை பார்த்துட்டு இறங்கி வந்து நம்ம உலுக்கி போட்ட இந்த பழங்களை வந்து அவங்களும் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த முந்திரி பழங்களை வந்து நம்ம சின்ன வயசில் வந்து சாப்பிட்டது 90s கிட்ஸாக. இப்போ வந்து நான் சாப்பிட்றேன் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம். ரொம்ப இனிப்பாகவும் இருந்தது. முந்திரி பழங்களை பார்த்தோன்னே குழந்தை பருவம், அந்த பெட்டி கடை, அதெல்லாம் வந்து ஞாபகம் வந்துட்டு போனது. அதுக்கப்புறம் வர வழியில் இந்த நொங்கையும் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இது மொத்தமாக வந்து 50 ரூபாய்க்கு வந்து தந்தாங்க. நம்ம குவார்ட்டர்ஸ்க்கு ரீச் ஆன பிறகு முன்னாடி மாமரத்துலேருந்து பழங்கள் வந்து விழுந்திருந்தது. இந்த பறவைகளும் குரங்குகளும் சாப்பிட்டு மீதமான பழங்கள் வந்து இது. இந்த தித்திப்பான மாம்பழத்தோட இந்த ஷார்ட்ஸை வந்து நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் அதிரன் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி